ஹாய் எடிட்டர்ஸ், இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இந்த ரீல்ஸ் வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் எடிட் பண்ண போகிற வீடியோ கிளிப்ஸை CapCutல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சாங் ஆட் பண்ணலாம். ஒரிஜினல் ரீல்ஸ் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதோட சாங்கை வந்து இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஆடியோ ஆட் பண்ண பிறகு அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே பீட் ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு ஆடியோவில் ஆட் பீட் கொடுத்து பீட் மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ஆட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக ஒரு ஐடியா சொல்கிறேன். ஒரிஜினல் ரீல்ஸ் வீடியோவை ஓவர்லேயில் இம்போர்ட் பண்ணிட்டு அதை ஸ்க்ரோல் பண்ணி எந்த இடத்துலலாம் வீடியோ சேஞ்ச் ஆகுதோ அதில் பீட் மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ஆட் பண்ணிட்டு ஓவர்லேயோட வீடியோவை டெலீட் பண்ணிருங்க. நெக்ஸ்டா பீட் மார்க் செட் ஆகுற மாதிரி வீடியோ கிளிப்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் பேக்ரவுண்ட்ல யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ஹார்ட் எஃபெக்ட் எப்படி ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல ஹார்ட் பிளாக் ஸ்கிரீன் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிட்டு ஓவர்லேல போயிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ கிளிப் கீழே ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பிளாக் ஸ்கிரீன் வீடியோவை ஃபுல் ஃப்ரேமா செட் பண்ணிட்டு கீழே பிளெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல போயிட்டு லைட்டை செலக்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோ கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டு கீழே காப்பின்னு கொடுத்து காப்பி பண்ண வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அதை ஓவர்லேயில் கொண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ கிளிப்புக்கு கீழே செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓவர்லேயில் இருக்க வீடியோ செலக்ட் பண்ணிட்டு கட் அவுட் ஆப்ஷன் கொடுத்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் பொசிஷன் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்டா இந்த இமேஜ் கட் அவுட் டிரான்சாக்ஷன் எடிட் பண்ணலாம். தேர்ட் வீடியோ கிளிப் ஸ்டார்டிங்ல வச்சுட்டு கீழே ஃப்ரீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து இமேஜா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை ஓவர்லே கொண்டு வந்துட்டு செகண்ட் வீடியோல இருக்க ஃபர்ஸ்ட் பீட்ல வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கட் அவுட் ஆப்ஷன் கொடுத்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிறகு இதோட சைஸை கொஞ்சம் குறைச்சிட்டு கீழே காப்பி கொடுத்து இதே மாதிரி 3 இமேஜ் கொண்டு வந்துக்கோங்க. இப்போ 4 இமேஜ் 4 பீட் மார்க்ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இமேஜை செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 3 இமேஜை மட்டும் 4th பீட் ஸ்டார்டிங்ல முடிகிற மாதிரி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை டெலீட் பண்ணிருங்க. 4th இமேஜை 3rd வீடியோ ஸ்டார்டிங் வரை வச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை டெலீட் பண்ணிருங்க. இப்போ ஓவர்லேல ஆட் பண்ண ஃபர்ஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்து மிரர்ல வச்சு மிரர் மாஸ்க் கொடுத்து ஃபர்ஸ்ட் இமேஜை மேலே, செகண்ட் இமேஜை நடுவில், 3rd இமேஜை கீழே, இப்படி 3 தான் ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஓவர்லேல ஆட் பண்ண 4th இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. எண்டிங் கீ ஃப்ரேம்ல இமேஜை ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஓவர்லேல ஆட் பண்ண ஃபர்ஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே அனிமேஷன்ல போயிட்டு ராக் ஹாரிசான்டலி எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு 0.2 செகண்ட் டியூரேஷன் செட் பண்ணிருங்க. இதே மாதிரி அடுத்த 2 இமேஜுக்கும் சேம் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ ஃபைனலா இந்த வீடியோ ஜூம் எண்டிங்ல இந்த ஒயிட் மார்க் ஆட் பண்ணலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒயிட் மார்க் பிளாக் ஸ்கிரீன் வீடியோ கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிட்டு 3rd வீடியோ ஸ்டார்டிங் பொசிஷன்ல வச்சுட்டு ஓவர்லேல போயிட்டு அந்த பிளாக் ஸ்கிரீன் வீடியோவை ஆட் பண்ணிருங்க. இப்போ பிளாக் ஸ்கிரீன் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ல போயிட்டு லைட்டன் கொடுத்து டிக் கொடுத்துருங்க. பிளாக் ஸ்கிரீன் வீடியோவை வேணும்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒயிட் கலர் சர்க்கிள் இன்னும் டார்க்கா வேணும்னா கீழே அட்ஜஸ்ட்ங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு பிரைட்னஸையும் எக்ஸ்போர்ட்ஸையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அந்த சர்க்கிள் டார்க்கா தெரியும். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ கிளிப்லாம் செட் பண்ணிட்டு ஃபைனலா உங்க வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன வீடியோ எடிட் பண்ணணுமோ அந்த வீடியோவை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு சென்ட் பண்ணி DM பண்ணுங்க. டாடா.